எப்பா நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ நினைக்கிற என்ன கொன்றுவாங்களோன்னு நீ நினைக்கிற, எனக்கு விரோதமா இவங்க எழுதுமீறுவாங்களோன்னு நினைக்கிற. ஆனா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தகப்பனுடைய தேவன், முன்னோர்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நமக்கும் தேவன். ஆபிரகாமோடைய எப்படி இருந்தாரோ, ஈசாக்கோடைய எப்படி இருந்தாரோ, ஆமென், அந்த அளவிற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு பலன் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களோடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அவர்களோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. சில பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில வேலைகள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை பயந்து இருக்கலாம், நான் இதை எப்படி செய்வேன், அவங்கள மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, அவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, அவங்க பெரிய லெஜண்ட், அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன், அவங்க அளவுக்கு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுக்கு ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுல படிப்பு எனக்கு இல்லை, அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தருவார், அந்த பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பொறுப்பிலே இதற்கு முன்பாக ஆண்டவர் வழி நடத்தி எவ்வளவு பெஸ்டா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பில் யார் ரொம்ப பக்காவா செஞ்சாங்களோ, யார் ரொம்ப பிரமிப்பா செய்தார்களோ, அவர்களை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் நம்புறேன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தர முடியுமானால், அந்த வலிமையை ஆண்டவர் தர முடியுமானால், அதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஓகே, குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட போற ஏதோ ஒரு மகள், ஒரு மகன் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், நான் எப்படி திருமணம் பண்ணி என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ணுவேன், நான் எப்படி நடத்துவேன், எங்க அம்மா மாதிரி நான் நடத்த முடியுமா, எங்க அப்பா மாதிரி நான் குடும்பத்தை கொண்டு போயிடுவேனா, அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அதுக்கு தகுதி இல்லாதவன போல இருப்பேன். ஒருவேளை ஒரு பயமா இருக்கலாம் உங்களுக்கு, அந்த குடும்ப வாழ்க்கையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த வேலையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த தொழிலை நினைக்கும் போது பயமா இருக்கலாம். நான் எப்படி செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன்? அப்பதான் கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியும் உன்னோடும் கூட இருப்பேன், உன்னோடும் கூட இருப்பேன். அந்த தேவன் இந்த 20வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட நான் இருப்பேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்கிற கர்த்தர் முழு பலத்தோடு. இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. அவர்களோட இருக்கிறது மனுஷ பலன், அவர்களோட இருக்கிறது மனுஷ ஞானம், அவர்களோட இருக்கிறது ஒரு தலைவன், ஒரு அரசியல்வாதி, அவர்களுடைய பலன். ஆனா நம்மோடு கூட இருக்கிறது கர்த்தர் பலன். உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர், உங்களை என்னை நடத்த போகிறவர் கர்த்தர், உங்களை என்னையும் வேறு பிரித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். பயந்து கொண்டு பயத்தோடு கூட எப்படி நான் இதெல்லாம் நடத்த போறேன், எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருந்த இந்த ஜோஷுவாவை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். இந்த ஜனத்தை எல்லாம் நீ கானான் தேசத்துக்கு நீ கூட்டிட்டு போவ, இந்த ஜனத்துக்கெல்லாம் தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்ப, உன் மூலமாய் நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 20வது நாள் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்களோடு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ, ஒருவேளை அவர்கள் அளவிற்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம்,
நம்ம அப்படிதான் நம்ம நினைப்போம் சில நேரத்தில். அப்படின்னா நான் அப்படி யோசிப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள், பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், அவருடைய தியாகத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவங்க தியாகத்தில் ஒரு 20% கூட நம்மகிட்ட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியாது. அவருடைய ஜப வாழ்க்கை வித்தியாசமானது, அவருடைய வேத தியானம் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விசுவாசம், அவர்களுக்குள்ள இருந்த ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெய்த்தா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையே, அவரிடத்துல இருந்த ஜப வாழ்க்கை, அவரிடத்துல இருந்த தியாகம், அவரிடத்துல இருந்த விசுவாசத்துல நாங்க கணக்கிட்டு பார்த்தா 25% கூட எங்கள்கிட்ட இல்லையே, நாங்க எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்வோம், நாங்க எப்படி இந்த ஊழியத்தை எல்லாம் கொண்டு போக போறோம். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல அதுக்காக ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல, நமக்கு அவருடைய கிருபை நிறைய இருக்கிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹாலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஞானிகளிடத்திலே இருந்த அந்த தேவன் தான் நம்மோடும் கூட இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதான் மோசே கூட அந்த பயந்து போய் கேட்கிறார், ஆண்டவரே அந்த ஜனங்கள் உங்களை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த ஜனங்களிடத்துல என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய முன்னோர்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்முடைய தகப்பன்மார்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்ப இந்த வசனத்தை வைத்து ஏற்கனவே ஆண்டவர் வந்து மோசையோட எப்படி இருந்தார் என்கிறதை குறித்து ஒரு விசை கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார் என்கிறதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த மோசையோடு கூட இருந்து 3 விதமான ஜாதிகளை, அதாவது ஒரு 3 விதமான கூட்டத்தார ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த மோசையின் மூலமாய் ஆண்டவர் ஜெயிப்பார். ஒரு 3 கூட்டத்தை இந்த மோசே வந்து அவருடைய பிரயாணத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர்ற அந்த வழி மட்டும் கிட்டத்தட்ட விசேஷமாக ஒரு 3 விதமான கூட்டத்தார அவர் ஜெயிப்பார். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜோஷுவா வந்து ஒரு 35 ஆட்களை வந்து அவர் ஜெயிப்பார். இந்த மோசே வந்து 3 ராஜாக்களை ஜெயிப்பார். ஆனா அதற்கு பின்பாக வந்த ஜோஷுவா கிட்டத்தட்ட 35, அப்படி அவருக்கு அந்த டாஸ்க் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் செய்து முடிப்பார். மோசே செய்ததை விட பல மடங்கு அதிகமாய் ஜோஷுவா செய்து அந்த ஊழியத்தை அவர் முடிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அப்போ இந்த மோசே வந்து 3 விதமான ஜாதியார ஜெயிக்கிறான். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அந்த மோசையை கொண்டு 3 விதமான கூட்டத்தாரை ஆண்டவரால் ஜெயிக்க பண்ண கூடுமானால் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அதே போல ஜாதிகளை கர்த்தரால் துரத்த முடியும். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலேயே பாளையம் இறங்கினார்கள். அவர் பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவதாக ஆண்டவர் வந்து இந்த மோசையை வந்து யாருக்கு ஜெயிக்க பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த மோசையினுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்த முதல் ஜாதி என்னன்னா யாரை ஜெயிக்க பண்ணார் அப்படின்னு சொன்னா, பார்வோனை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார்.
இந்த எகிப்திலே இருக்கிற பார்வோன் என்கிற மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளு, யாராலையும் ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வந்து இந்த பார்வோனை இஸ்ரவேல் ஜனங்களால ஜெயிக்க முடியல. ஆனா ஆண்டவர் வந்து மோசேயினுடைய கையில யாரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் மோசேயினுடைய கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக தொடர்ச்சியாய் வந்த ஒரு சாபம், தொடர்ச்சியாய் வந்த ஒரு தோல்வி, தொடர்ச்சியாய் வந்த ஒரு நஷ்டத்தை ஆண்டவர் முதலாவதாக மோசேயின் மூலமாய் கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். நான் நம்புறேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையோடு இருந்த கர்த்தர் 400 ஆண்டுகளாக கண்டினியூவா தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் செங்கடலிலே முறியடித்து அந்த மோசையை கொண்டு ஒரு ஜெயத்தை எடுக்க முடியுமானால், தொடர்ச்சியாக வம்சாவளியாக பல நாட்களாக வருடங்களாக உங்களை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிற சக்திகளை கர்த்தர் உங்களை கொண்டு முறியடித்து, உங்களை கொண்டு கர்த்தர் முறியடித்து, ஹல்லேலூயா, ஒரு பெரிய ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பல மாதங்களாய் பல வருடங்களாய் நம்மை துரத்தி கொண்டு வந்ததிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய அபிஷேகம். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, நம்மளை தொடர்ச்சியாய் வருது பாருங்களேன். இது வந்து யாருடைய வாழ்க்கையில ரொம்ப பொருந்தும்னா, நீங்க யோசேப்புனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க வாசிக்க முடியும், வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் முதலாவதாக ஆதியாகமத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க ஒன்று நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யாருடைய வாழ்க்கையில் அப்படின்னா, ஆபிரகாமுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. அப்போ இந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் வரும்போது இந்த ஆபிரகாம் எங்க போறாராமா? சொல்லுங்களேன். அந்த பஞ்சத்திற்கு தப்பு வைக்கிறதுக்காக இப்போ ஆபிரகாம் வந்து எகிப்திற்கு கடந்து போகிறார். அந்த பஞ்சத்தை காப்பாற்றும்படியாக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு கடந்து போறார். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து, இப்போ ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவா இருக்கிற அமலேக்கியனிடத்திற்கு கேராருக்கு போனான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஆபிரகாம் வந்து மூத்த அப்பா, இப்போ அவருடைய மகன் யாரு? ஈசாக்கு. இந்த ஈசாக்குனுடைய காலத்துல 2வது ஒரு பஞ்சம் வருது. அப்போ 2வது பஞ்சம் வரும்போது அவருடைய பிள்ளை பஞ்சம் வந்த உடனே எங்க ஓடி போறாங்க? அமலேக்கியரிடத்திலே கேராருக்கு போறாரு. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம், இந்த தேசத்திலே நீ இந்த வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் வந்து சொல்றாரு, அப்படின்னா மாத்தி விடுறாரு. தன்னுடைய தகப்பனார் பஞ்ச காலத்துல பிழைக்கும்படி இன்னொரு ஊருக்கு போறாரு. ஈசாக்கு அடுத்து பஞ்சம் வந்த உடனே பிழைக்கும்படி இன்னொரு ஊருக்கு போறாரு. நீங்க அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 46:1 இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவிற்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆபிரகாம் பஞ்சத்தை பிழைக்கிறதற்கு எங்க போறாரு? எகிப்திற்கு போறாரு. நம்பர் 2, இரண்டாவது ஈசாக்கு பஞ்சத்தை பிழைக்கிறதுக்கு எங்க போறாரு? கேராருக்கு போறாரு. நம்பர் 3, மூன்றாவது அவருடைய மகன் யாக்கோபு பஞ்சம் வரும்போது பிழைக்கிறதுக்கு எங்க போறாரு? திரும்ப எகிப்திற்கு போறாரு. ஆனா இப்போ வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய பஞ்சத்துக்கு அவர் இன்னொரு ஊருக்கு போனாரு, ஈசாக்குனுடைய பஞ்சத்துக்கு அவர் ஒரு ஊருக்கு போனாரு. அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க அத்தனை பேரும் பஞ்சம்னு ஒண்ணு வரும்போது இன்னொரு ஊர்ல போய் பிழைக்கிறது அவங்களுக்கு சட்டம், அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இப்போ 3வது 4வது யாருடைய காலத்துல பஞ்சம் வருதுன்னா, யோசேப்பு என்கிற ஒருத்தருக்கு பஞ்சம் வருது.
ஆனா அந்த யோசேப்பு நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 55வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55வது வசனம், எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் போய் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். அடுத்த வசனம், தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்திலே வர வர கொடியதா இருந்தது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அத்தனை பேரும் பஞ்சத்திற்கு இன்னொரு ஊருக்கு போய் பிழைச்சாங்க. இத்தனை வருஷத்தினுடைய சாபத்தை, இத்தனை வருடம் தொடர்ந்து வந்த பிரச்சனையை, இத்தனை வருடம் தொடர்ந்து வந்த அந்த ஆபத்தை யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நாட்களிலே பஞ்சம் வரும்போது யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். நல்ல கரங்களை தட்டி களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தொடர்ச்சியாய் வருகிற, வம்சாவளியாய் வருகிற, கண்டினியூவாய் வருகிற அந்த கடன் பாரத்தை கர்த்தர் உங்க மூலமா கர்த்தர் சரி பண்ண போறாரு. அந்த வியாதியை ஆண்டவர் உங்க மூலமா சரி பண்ண போறாரு. அந்த நஷ்டத்தை உங்க மூலமா ஆண்டவர் சரி பண்ண போறாரு. கர்த்தரிடத்துல கேளுங்க. அந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கிறது. தாத்தா செய்யலாம், தாத்தாவுடைய அப்பா செய்யலாம், அப்பா அந்த காரியத்துல சிக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பீரியட்ல, உங்க வம்சத்துல நீங்க இருக்கும்போது, எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த வசனம். யோசேப்பனுடைய காலத்துல பஞ்சம் வரும்போது அவங்க அப்பெல்லாம் இன்னொரு ஊருக்கு ஓடுனாங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்போ மோசே முதலிலே அவன் ஜெயித்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் யார் அப்படின்னா, பார்வோனையும் அவன் சேனையும், எகிப்தியையும் அவன் சேனையும் யோசேப்பு ஜெயித்தான். அப்ப எகிப்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து வருகிற சுமை, தொடர்ச்சியாய் வருகிற பிரச்சனை, தொடர்ச்சியாய் தன்னை துன்புறுத்துகிற சாபம். மோசே முதல் ஜெயித்த ராஜா யார் அப்படின்னா, கண்டினியூவா பிரச்சனை பண்ற ஒரு ராஜாவை அவன் ஜெயித்தான். இப்போது ஜோஷுவாவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாய் வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னை கொண்டு ஜெயிக்க பண்ணுவேன். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரியதுதான், இந்த வார்த்தை எனக்குரியதுதான். ஹல்லேலூயா. குடும்பத்துல தொடர்ச்சியாய் வருகிற பிரச்சனை சொல்லுங்க. எல்லாரும் நல்ல முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வம்சத்திலேயே ரவுடித்தனம் பண்றவங்க இருக்கலாம், உங்க வம்சத்திலேயே மோசமானவங்க இருக்கலாம், உங்க வம்சத்திலேயே நிறைய இடத்துல குடும்ப பிரிவினைகள் இருக்கலாம், டைவர்ஸ் கேஸ் நிறைய இருக்கலாம், உங்க குடும்பத்திலேயே நிறைய மரணங்கள் இருக்கலாம், நிறைய வியாதிகள் இருக்கலாம், நிறைய கடன்கள் இருக்கலாம், நிறைய நஷ்டங்கள் இருக்கலாம். இந்த நஷ்டங்கள் பல வம்சங்களாய் தொடரலாம், இந்த வியாதிகள் பல வம்சங்களாய் தொடரலாம், இந்த கடன் பல வருஷங்களாய் தொடரலாம். ஆனா நீ யோசேப்பு, நீங்கள் யோசேப்பு, உங்க தலைமையில இருக்கிற அபிஷேகம் யோசேப்பு. நீங்க அந்த பார்வோனை ஜெயிப்பீங்க, பார்வோனை ஜெயிப்பீங்க. நல்ல நல்ல பலத்தோட ஜெபம் பண்ணி, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வல்லமை கிடைக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஸ், அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்க மேல வரட்டும். இந்த சாப கட்ட இன்னையோட கர்த்தர் உடைக்கட்டும், உடைக்கட்டும். மோசே, மோசே, ஹல்லேலூயா. அந்த மோசேயினுடைய அபிஷேகம் பற்றி எரியட்டும், எங்க மேல பற்றி எரியட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அது நடக்க போவது இல்ல. நல்லா நல்லா ஜெபம் பண்ணி, அந்த வியாதியை இப்பொழுது நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். அந்த மரண போராட்டத்தை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். அந்த நஷ்டத்தை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். ஆமென். அந்த மன அழுத்தங்களை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். பார்வோன் தோற்கடிக்கப்படுவாராக. பார்வோனுடைய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால தோற்கடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளைகள் யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா,
பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான். எங்க அம்மா கடந்து போகிற பாதையில தான் அவங்க அம்மா கடந்து போனாங்க. எங்க அப்பா இப்ப எந்த பாதையில கடந்து போறாரோ அதே பாதையில தான் எங்க தாத்தாவும் கடந்து போனாங்க. இது இது வம்சாவளியாய் இது கண்டினியூஷனா இது நடந்துட்டே இருக்குது எங்க ஃபேமிலியில. நான் பார்க்க யாராவது ஒருத்தர் நீங்க பயப்பட்டுட்டே இருக்கலாம், எனக்கும் அது தொடர்ந்துருமோ, நானும் அந்த மாதிரி தான் ஆயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. யாராவது ஒருத்தர் ஜோசியர்கள் சொல்லுகிறத நம்பி கூட நீங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். உனக்கும் அப்படிதான். சிலர் பாருங்க சொல்லுவாங்க, உனக்கு எப்பவுமே 2வது கணவன் தான் உனக்கு நிலைக்கும், உனக்கு 2வது மனைவி தான் நிலைக்கும், ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ற குடும்ப வாழ்க்கை உனக்கு செட் ஆகாது, சீரா இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை. அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம், ஆமேன். தாத்தா எகிப்திற்கு ஓடி போகலாம், தாத்தாவும் அப்பாவுடைய அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம். ஆனா என்ன கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. அந்த பஞ்சகாலம் வரும்போது நான் ஓடி போக மாட்டேன், என்ன தேடி ஓடி வருவாங்க, இதுதான் சாபத்தை முறிக்கிற வல்லமை. நீங்க டிக்ளேர் பண்ணி கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. Thank you Jesus. Hallelujah. நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணி நீங்க இதுல ஒரு வெற்றியை நீங்க அடையல அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தவறான முன்மாதிரியை விட்டுட்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் நம்புறேன் உங்களோட அந்த சாபம் முடிவுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களோட அது முடிவுக்கு வரணும். நீங்க இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளையும் ரவுடியா மாறுவான், உங்க பேர பிள்ளையும் ரவுடியா மாறுவான். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். அப்பா பெரிய ரவுடி, அப்பா ஒரு கொலையை பண்ணிட்டாரு. பையன் பாருங்க அதே போல ரவுடித்தனம் பண்ணி அவ்வளோ அந்த ஊர்லயே இருக்க முடியாம வெளியூருக்கு வந்தாச்சு. அந்த பையனுக்குள்ள அந்த பையன், நான் சொல்ற பையன் 65 வயசுக்கு மேல ஆச்சு. தாத்தா செத்து போயாச்சு, அப்பா செத்து போயாச்சு. அவர் ரவுடித்தனம் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தர் குத்தி சண்டை போட்டு அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பையன் ரவுடித்தனம் பண்ண வரான். அந்த பையன் இன்னைக்கு 65 வயசு. 65 வயசான பையனுக்கு இன்னும் அப்பாவுடைய வெறித்தனம் ஆடல, இன்னும் அப்பாவுடைய கொலவரையினுடைய ஆவி அந்த பையனிடத்துல இருக்குது. இப்ப என்ன கேட்டாலும் அந்த பையன் முதல்ல எடுக்கிறது என்ன எடுப்பான் தெரியுமா? கத்தியை தான் எடுப்பான். 65 வயசான அந்த மனுஷன் கத்தியை தான் எடுப்பான். அவனுக்கு அவ்வளோ ரோசம், அவ்வளோ கோபம். அவருடைய பிள்ளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 38 வயசு ஆகுது. 38 வயசான பையனுக்கு அதே ரவுடித்தனம் அந்த பையன்கிட்ட இருக்குது. எங்க போனாலும் சண்டை போடுறது, எங்க போனாலும் ஏமாத்துறது, என்னுடைய கண்ணு முன்னாடி பாக்குறேன் நான். அதை விட்டுருங்க. இப்ப 38 வயசு பையனுக்கு அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு 15 வயசு. 15 வயசான அந்த பையன் அவ்வளவு ரவுடித்தனம். அவன் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத டீச்சரே இல்ல. எங்க போனாலும் சண்டை இழுத்துட்டு வந்துருவான், எங்க போனாலும் அடிதடி வச்சுட்டே வருவான். 14-15 வயசு அந்த பையனுக்கு. எவ்வளவு ஆனா இத்தனைக்கும் அவங்க யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன். அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, ஓயாம சர்ச்சுக்கு போறவங்க, ஜெபம் பண்றவங்க. எப்படி இது? அப்ப இது வரைக்கும் அந்த குடும்பத்துல அது மாறவே இல்லை. தாத்தா மாறினா தானே பேரப்பிள்ளை மாறும், தாத்தா மாறினா தானே அப்பா மாறுவாங்க, அப்பா மாறினா தானே பேரப்பிள்ளை மாறும். இது பையன்கிட்ட சொல்லி கொடுக்கறது. பிள்ளை சின்ன அந்த குழந்தைகிட்ட அந்த சின்ன பேரண்ட்ட சொல்லி கொடுக்க, நீ போய் அடிச்சுட்டு வாடா. அவன் என்ன பெருசா ஒன்ன இது பண்ணிட்டான், நீ போய் குத்திடுவேன்னு சொல்லு, அடிச்சிருவேன்னு சொல்லு, வெட்டிடுவேன்னு சொல்லு, என் தாத்தா எப்படிப்பட்ட ஆளுன்னு போய் சொல்லு. அவனை போட்டுருவோமா? யார்கிட்ட? பேரண்ட்ட. 65 வயசான அந்த தாத்தா பேசுற பேச்சா இது? அவனுடைய வெறியை ஏத்தி விடுறது. நீ எந்த ரத்தம் தெரியுமா? அவங்க தாத்தா அவனுடைய பேரை சொல்லி நீ அந்த வகைரா, அந்த வகைரா கொகைரா. கோபமா வருது எனக்கு. என்ன வகைரா? உன்னெல்லாம் உங்களெல்லாம் தண்ணியில முக்க கூடாது, அக்னியில முக்கினதான் நீ எல்லாம் சரியாம. உன்னை எரிச்சுதான் வெளியே எடுக்கணும். எரிச்சு வெளியே எடுத்தாலும் தீர்மானம் தெரியலையே. எலும்பினுடைய மஞ்சத்துக்குள்ள எல்லாம் உள்ள ஒட்டிட்டு இருக்குது வெறி. அந்த வைராக்கியம் எங்க ஓட்டிட்டு இருக்குன்னா, அந்த வெறித்தனை எங்க ஓட்டு இருக்குன்னா எலும்புக்குள்ள இருக்குது அந்த மனுஷனுக்கு. அவ்வளவு வயசாயிடுச்சு, ஆனா அறிவுன்றது சுத்தமா இல்லை. ஒரு சின்ன பேர பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. டீச்சர் திட்டுனாங்கன்னா ஓங்கி ஒரு அப்பா போயிட்டு வர வேண்டியதானே, தாத்தா பாத்துக்குவான்ல. என்ன தாத்தா பாத்துக்குவாரு? இதுவா சொல்ற வார்த்தை? இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்படிப்பட்ட கொலவெறியின் ஆவியோட ஒரு ஃபேமிலி திருந்துருச்சுன்னா என்னைக்கு அவங்க வம்சம் சரியாகும்? என்னைக்கு? இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கடன்காரர்கள் வரும்போது எங்க அப்பா கடன்காரங்க வரும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஏப்பா பாத்ரூம்ல போய் வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கடன்காரன் வரும்போது அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எங்க அப்பா கடன்காரரா இருந்திருக்காரு, எங்க தாத்தா கடன்காரரா இருந்திருக்காரு. ஆனா நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா அவ்வளோ குடிச்சிருக்கிறாரு, எங்க தாத்தா குடிச்சிருக்கிறாரு, எங்க வம்சத்துல எல்லாருமே குடிச்சிருக்காங்க. ஆனா எங்க வம்சத்துல இப்ப இருக்கிறவங்களும் அந்த ஜெனரேஷன் எல்லாருமே குடிச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இல்ல எங்க வம்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நபர் அந்த சாபத்தை உடைக்கணும், அந்த கட்டுகளை உடைக்கணும். மது நான் டேஸ்ட் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தணும்னு அப்படி இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல அப்படியே கண்டினியூவாய் வருகிற அந்த எகிப்தியனை, வம்சமாய் வருகிற அந்த எகிப்தியனை நீங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற சந்ததி வந்து நான் நம்புறேன் சமாதானமாய் வாழ்வாரு. ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் சாராயத்திற்கு அடிமையாகாத முதல் நம்பர் நான் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நான் தான். எங்க வம்சத்திலையும் சரி, எங்க அப்பா வம்சத்திலையும் சரி, எங்க அம்மா வம்சத்திலையும் சரி, சாராயத்தை குடிக்காத ஃபர்ஸ்ட் நபர் நான். ஆனா இப்போ எனக்கு அப்புறம் பாருங்க, எங்க அண்ணன் பிள்ளைங்க அவங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு போனதில்லை, என் பிள்ளைங்க இந்த பழக்கத்திற்கு வரமாட்டாங்க. எனக்கு அப்புறம் வருகிற அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா இனி அப்படி போகவே போகாது. அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, நான் நம்புறேன் உங்களையும் கர்த்தர் அப்படி வைப்பார், உங்களை கர்த்தர் அப்படி வைப்பார். ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். தொடர்ச்சியாய் என்னை துரத்தி கொண்டு வருகிற அந்த எகிப்தியனை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தர போறாரு. இதை ஒரு ஜெபம் பண்ணி அடுத்த பகுதிக்கு போறோம். இந்த யோசேப்பினிடத்துல இருந்த யோசேப்பினாலே என்ன அபிஷேகம்னா, சாபங்களை முறிக்கிறவன், வம்சாவளி சாபத்தை முறிக்கிறவன் தான் யோசேப்பு. இது ஒண்ணு மட்டும் நடக்கல, வேற ஒண்ணு நடக்குது பாருங்க. இன்னொரு வசனத்தை இங்க வாசிங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நான் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நல்லா கவனிங்க. நீங்க வந்து நீங்க 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை கூட வாசிப்பீர்கள். ஆனால் ஆதியாகமம் நீங்க அதை எழுதிக் கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம் 5வது வசனம், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். கவனிங்க, இப்ப எல்லாரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் வாசித்த வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறது எத்தனாவது வருஷம் வயசுல அப்படின்னா 75. 75வது வயசுல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியா மாற்றுவேன். சோ இந்த வாக்கு தத்துவம் எத்தனை வருஷம் டிலே ஆகி நடக்குது? இப்போ வேதம் சொல்லுது, இவனுக்கு தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு 100 வயசா இருந்தான். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நீங்க வாசிக்கலாம். இப்போ வந்து ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம், ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தாராகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு. இப்போ 24ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஓகே, இல்ல இப்போ 20வது வசனத்தை வாசிக்கும் போது ஈசாக்கு 20வது வசனம், ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். அப்படின்னா 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்போ 24வது வசனம், பிரசவ காலம் பூரணமாகும் போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது, மூத்தவன் சிவந்த மேனியும். 26வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டான். இவர்களை அவன் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். கல்யாணம் ஆனது எத்தனாவது வயசுல? 40 வயசுல. எப்ப குழந்தை பிறக்குது? 60 வயசுல. இவருக்கு எவ்வளவு வருஷம் டிலே? 20. தாத்தாவுக்கு எத்தனை வருஷம்? அப்பாவுக்கு 25 வருஷம், பையனுக்கு 20 வருஷம். இப்போ அடுத்து வந்து நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமே? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
தேவன் ராகேலை நினைத்தருளினாள், அவனுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி பண்ணினார். நீங்க 22வது வசனத்துல 23 வாசிங்க. அவ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், 24 இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இப்ப கவனிங்க, அவருடைய பையன் ஈசாக்குனுடைய பையன் யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய யோசேப்பு எத்தனை வருஷம் டிலே அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் இவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. 7 வருஷம் தாண்டி அவருக்கு பிள்ளை. தாத்தாவுக்கு 25 இயர்ஸ், அடுத்த பிள்ளைக்கு 20 வருஷம், அடுத்த பிள்ளைக்கு 7 வருஷம். ஆனா வேதத்துல நீங்க யோசேப்பை வாசிப்பீர்கள் 41ஆம் அதிகாரத்தினுடைய 50-52 வாசிக்கும் போது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவளுக்கு பெற்றான். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்ப அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். கரங்களை தட்டி. அப்போ யோசேப்புக்கு இந்த டிலே அப்படின்றது இல்லவே இல்லை. தொடர்ச்சியாய் தன்னுடைய குடும்பத்துல வம்சத்துல நடந்து கொண்டிருந்ததை அப்படியே மாற்றி ஒரு புதுமையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா யோசேப்பு. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அப்படியே வைப்பாராக. மோசேயை போல கர்த்தர் இன்றைக்கு ஆமென் இதுவரையிலையும் நம்மை துரத்தி கொண்டு வந்திருக்கிற அந்த எகிப்தியர்களை முறியடிக்க கர்த்தர் பலன் தருவார். ஆமென். எல்லாரும் சத்தமா இந்த அபிஷேகம் எனக்கு கண்டிப்பா தரணும். முழு பலத்தோட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தீய காரியங்கள் விலகுவதாக. அது நன்மை தடைபட்டிருக்குமானால் அந்த நன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தீமை உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த தீமை என்ன தொடரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்க குடும்பத்துல ஒருவேளை நிறைய டைவர்ஸ் ஆகுமே ஆனால் வம்சாவளியா குடும்பம் ஒண்ணா இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை தர போறாரு. உங்க குடும்பத்துல அகால மரணங்கள், ஒருவேளை இளம் பிராயத்துல மரணங்கள் இருக்குமானால் அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தற்கொலைகள், ஒருவேளை சுற்றி தற்கொலைகள் வருமானால் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. திருமண தடைகள் இருக்குமானால் அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. Thank you Jesus. முழு பலத்தோடு சத்தமா ஜெபம் பண்ணி நன்றியப்பா தீராத வியாதிகள் உங்க குடும்பத்தில் இருக்குமானால் கண்டினியூவா வருமானால் அதை பைண்ட் பண்ணி அதை கட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சத்தமா இயேசுவே எங்க குடும்பத்தில் அந்த எகிப்தியனை துரத்தக்கூடிய ஒரு மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் நான் தான் சொல்லுங்க. என் வீட்டில் என் தலை மேல அந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் இருக்கணும். சத்தமா ஜெபித்து சொல்லி ஜெபிக்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க அது நடக்கட்டும். கர்த்தர் நல்லவர். உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். இந்த காரியத்திற்காகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அடுத்ததை ஒருவேளை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அதை தியானிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இதுல இருந்து ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இனி நமக்கு பின்னாடி அது தொடர்றது இல்லை. நம்ம தான் அதனுடைய ரட்சகர் நானா தான் மாறணும். கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. ஒருவேளை உங்களுடைய அப்பாவுடைய ஸ்பிரிட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, உங்க அம்மாவுடைய ஸ்பிரிட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஞானமா இருங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக இந்த உத்தம சிநேகிதி அப்படின்ற ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்களுக்காக ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய பேரை அம்மாவையும் மகளையும் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மாவும் விதவையா இருந்தாங்க, மகளும் விதவையா இருந்தாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனா ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்தா பாட்டி, அம்மா, பிள்ளை 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 2 பொன், அது அந்த பொண்ணுக்கும் 2, அந்த மகளுக்கும் 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. பாட்டி கணவர் இல்லை, அவர் 40 வயசுல அவர் இறந்துட்டாரு. இப்போ அவங்களுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் கணவர் இல்லை, அவரும் டைவர்ஸ் கேஸ்ல அவங்களும் போயிட்டாங்க.
இப்போ பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து என்னுடைய கணவனா நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. 2 பெண் குழந்தைய கையில வச்சிருக்குது. நான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் கெஞ்சி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், இந்த பாருப்பா, உன் குடும்பத்துல பாட்டியும் விதவையா இருக்காங்க, அம்மாவும் விதவையா இருக்காங்க, நீயும் இப்ப விதவையா இருக்கிறாங்க. இப்போ உனக்கு 2 பிள்ளைகளா ஏசப்பா தந்திருக்கிறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், உன் கணவனார் எவ்வளவு மோசமானவரா வேணாலும் இருக்கலாம். அவர் குடிகாரர் எனக்கு தெரியுது, ஆனா அவர் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்றாரு எனக்கு தெரியுது. ஆனா இது ஒரு பெரிய சாபம். இதை நீ தான் முறியடிக்கணும், இதை நீ தான் ஜெயிக்கணும். கொஞ்சம் பொறுத்து போ. ஆண்டவரால மாற்ற முடியாத மனுஷன் யாருமே கிடையாது. ஜெபத்தினால மாற முடியாதது எதுவுமே கிடையாது. நீ முழங்கால் படியிடு, உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தர் பெரியவர். நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ எப்படியாவது இந்த சாபத்தை நீ முறிக்கணும். நீ ஒருவேளை இந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு நீ தவறிட்ட அப்படின்னு சொன்னா, அகைன் உனக்கு திருப்பி உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே இன்னைக்கு ஜெபிக்காம போனா அந்த பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நீ எப்படியாவது உன் கணவனாரோட போய் சேர்ந்து வாழ்ந்துரு. பரவாயில்ல, அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ, மன்னிப்பு கேட்டாவது நீ போய் வாழ்ந்துரு. இதை நீ முறியடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி நான் கேட்டுக்கிட்டேன் அந்த பிள்ளைகிட்ட. ஆனா அது ஒரு டைம் தான், ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல, இப்போ எங்க இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல. அதனால இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். பரவாயில்ல, அந்த சாபத்தை உடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். யார் அந்த சாபத்தை உடைக்கிறாங்களோ அவங்க அதிகமா ஜெபிச்சு தான் ஆகணும். அவங்க அந்த போராட தான் செய்யணும். பிசாசு உங்களோட போராடுவான், வம்சாவளி சாபம் உங்களோட போராடும், முன்னோர்களுடைய பாவங்கள் உங்களோட போராடும். ஆனா நீங்க எழும்பி நின்று என்ன சொல்லணும்னா, நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ஆனா இயேசுவே இனி அந்த தீங்கு எங்களுக்கு வேண்டாம். இல்ல, அந்த வீட்டில் இருக்கிற ரட்சகர் நான் தான், அந்த வீட்டில் இருக்கிற ரட்சகர் நான் தான், நான் தான் அந்த தேவ பிள்ளை. என் நிமித்தம் எனக்கு வருகிற பின் சந்ததி உங்க வருகை தாமதிக்குமானால் அந்த சாபத்தில் தொடர்ந்து நிற்க போவது இல்ல இல்ல இல்ல. ரொம்ப கவனமா வாலிப தங்கச்சிங்க யாராவது ஒருத்தர் நீ வந்து வீட்டை விட்டு ஓடி போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு லவ்லையோ ஏதாவது ஒண்ணுல சிக்கி இருப்பேன்னா நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்க அம்மாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாரு, உங்க அப்பாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாரு. உங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறது அதை ஒன்றை வச்சுதான். உங்க அப்பா கஷ்டப்படுறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒன்றை வச்சுதான். நான் நம்புறேன் அதே மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறான், அதே மாதிரி உன்னை கொண்டு போய் தள்ளணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். நீ ஒண்ணு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. இல்ல அந்த சாபத்திற்கு நான் கண்டிப்பா நான் போக மாட்டேன். கர்த்தர் என்ன கிருபையாய் அதில் இருந்து கர்த்தர் காப்பாற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க வம்சத்துல குழந்தை இருக்கோ இல்லையோ, நான் நம்புறேன் அந்த சாபத்தை உங்க மூலமாய் கர்த்தர் முறியடிப்பாராக. அந்த கடனை உங்க மூலமாய் முறியடிப்பாராக. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கு? ஹல்லேலூயா. சில சாபங்களை உடைக்கிறதுக்கு, சில வம்சாவளி பிரச்சனைகளை உடைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைக்கிறது. அவருடைய சிலுவை தான். சத்துருடைய கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தது அவருடைய சிலுவை. அதற்காக அவர் திறப்புல நின்றார், அவர் பாடுகளை அனுபவித்தார், அவர் ரத்தத்தை சிந்தினார். அப்போ ஒரு சாபத்தை முறிக்கணும், ஒரு சாபத்தை நான் உடைக்கணும் அப்படின்ற தாட் முதல்ல யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல வேணும். உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு ஏன் நடக்குதுன்னே தெரியாது. அவ்வளவுதான், எங்க அம்மாவுக்கு செட் ஆகல, எனக்கும் செட் ஆகல, அவரும் அப்படிதான் பண்ணாரு, என்ன பண்ண முடியும், எல்லாமே லைஃப்ல அப்படிதான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு சத்தியம் தெரியும், நமக்கு ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எதனால இந்த காரியம் நடக்குதுன்னு உலகத்தானுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம அமைதியா இருக்க கூடாது. நான் நம்புறேன் நீங்க ஜெயத்தை வாங்கணும். நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எகிப்தியனை ஜெயிக்காம நீங்க போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கூட எழும்பி நிற்கலாம். இன்றைக்கு இந்த 20வது நாள் மிகவும் முக்கியமான நாள். இது மிகவும் முக்கியமான நாள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவர் மோசையோட இருந்து எகிப்தியரை ஜெயிப்பதற்கு மோசைக்கு கர்த்தர் பலன் தந்தார். எகிப்தியரை ஜெயிப்பதற்கு 400 வருடத்தினுடைய அடிமைத்தனம், 400 வருடத்தினுடைய அடிமைத்தனம், 400 வருடத்தினுடைய கட்டு, 400 வருடத்தினுடைய சிறுமை. தாத்தா அப்படியே மாறி 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 பல பல அப்படியே கண்டினியூவா அப்படியே குடும்பங்கள் எல்லாம் அந்த சாபத்தை சுமந்துட்டே வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே வேலை, எல்லாருக்கும் ஒரே அடிமைத்தனம், எல்லாருக்கும் ஒரே அடிமை சாப்பாடு. எல்லாரும் அவங்க தாத்தாவும் சம்பாதிச்ச பணத்தை வாங்கி அங்கே கொடுத்தாரு, பிள்ளையும் சம்பாதிச்ச பணத்தை வாங்கி அங்கே கொடுக்குது, அவங்க அப்பாவும் வாங்கி சம்பளத்தை அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. இப்படியே எல்லாரும் வாங்கி வாங்கி வேலை செஞ்சு எல்லா வேலையும் யாருக்கு செஞ்சாங்கன்னா எகிப்தியர்கள் தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை எழுப்பி அத்தனை நாட்களும் வாங்கி வாங்கி கொடுத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு முதல் முறையாய் ஹல்லேலூயா எகிப்தியருடைய கையிலிருந்து பிடுங்கி பேர பிள்ளையினுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். அந்த சாபம் அன்றைக்கு முறிக்கப்பட்டது, அந்த சாபம் அன்றைக்கு முறிக்கப்பட்டது. இன்றைக்கு ஹல்லேலூயா இந்த 20வது நாள் அந்த சாபம் முறிக்கப்படுவதாக, அந்த சாபம் முறிக்கப்படுவதாக, அந்த அக்கிரமம் முறிக்கப்படுவதாக. Thank you Jesus. இன்னொரு விஷயம் கூட பாட போகிறோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாடுவோம். நடக்குது, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பாடுவோம். நோய்கள் தீருது, சாபங்கள். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வேனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வேனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருந்தால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் உலகத்தையே நாம் இப்ப சொல்லும். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். கைகளை தட்டி கத்தனரம் கலரகதலரம் அந்த அக்கினி, அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். வல்லமை வல்லமை வல்லமை. உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி. எஸ் 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 பிரேஸ். முறிக்கிறோம் 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்போ 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 கர்த்தாவே அந்த சாபங்கள் முறிவதாக, அந்த சாபங்கள் முறிவதாக, அந்த சாப கட்டுகள் முறிவதாக. வம்சாவளி சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இப்போ 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 அந்த பார்வோனுடைய ஆவிகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றும் நீர் ஜீவிக்கிறீர், இன்றும் நீர் ஜீவிக்கிறீர். ஜெயம் 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 இயேசுவின் நாமத்தினால அந்த ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. வித்தாரம் தோனமாரா லபதாரால லேஹதாராலரமா. அந்த வியாதியை நான் துரத்துகிறேன், அந்த சாபத்தை நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. Thank you Jesus. Amen. So இன்றைக்கு
ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் மோசையோட இருந்து 3 ஜாதிகளை கர்த்தர் துரத்தினார். நான் இன்னைக்கு ஒன்று தான் உங்களுக்கு பிரசங்கமான முடிஞ்சிருச்சு. இனி 2 காரியத்தை கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு மாலையில் அந்த 2 காரியத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் நாளைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நான் உங்களோட பேசுகிறேன். நாளைக்கு அவன் இந்த மோசையை துரத்தின அடுத்த 2 ஜாதிகளை, அதான் ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும். மோசை சந்திச்ச இந்த 3 ஜாதியும் ஜோஷுவா சந்திக்க போகிற 35 ஜாதியும் ஏறக்குறைய இந்த 3 ஜெயித்ததே அவர் பெரிய விஷயம். அந்த மாதிரி அப்போ இந்த மோசே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மோசை மேல வச்சிருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, 400 வருஷத்தினுடைய கண்டினியூவான தொடர்ச்சியான ஒரு சாபத்தை மோசே என்கிற ஒருத்தன் மூலமா கர்த்தர் மாத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படிதான், ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு அக்கிரமம் எனக்கு பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, என் குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அது என்னையும் விட்டு வைக்கல, நானும் அப்படிதான் இருக்கேன். அது எனக்கு பிள்ளைகளுக்கும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி நீங்க வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே நீங்க இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கே இரட்சணிய நாளாய் மாறட்டும், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் வருஷமாய் மாறட்டும், இன்றைக்கே இரட்சணிய நாளாய் மாறட்டும், இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. இந்த சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கேட்க பண்றாரே, ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உங்க மூலமா அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களால அப்படி ஜெயிக்க முடியும். எல்லாத்துலயும் ஒண்ணு கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என் சரீரத்துல ஓடுறது என் தகப்பனாருடைய ரத்தம் இல்லை, என் தாயாருடைய ரத்தம் இல்லை, என் மேல ஓடுறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென். எங்க அம்மா அப்பாவுக்கு, எங்க வம்சத்திற்கு நான் சம்பந்தம் உள்ளவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சம்பந்தம் உள்ளவன், நான் இயேசுவுக்கு சம்பந்தம் உள்ளவன், அவருடைய ரத்தத்திற்கு சம்பந்தம் உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே வேறு பிரிச்சிடணும். கர்த்தர் என்னமோ தெரியல, அப்படிதான் வேறு பிரிச்சாரு. பாருங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை எங்க ஊர்லயே நான் அப்படியே அந்த ஃபேமிலியோடய அப்படியே நான் இருந்திருந்துருச்சேன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருமானு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னமோ எதேர்ச்சியா ஊழியத்தின் நிமித்தமா அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆண்டவரை அந்த ஃபேமிலியினுடைய அந்த சர்க்கிளை விட்டுட்டு கர்த்தரை நான் எப்போ உறுதியா பற்றி பிடிச்சேனோ அப்பவே எனக்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுன்னா, ஃபேமிலி இடத்துல இருக்கிற பாசம் இன்னைக்கும் இருக்குது, அவங்க மேல அன்பு இன்னைக்கும் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கேரக்டரோ இல்ல அவங்களுடைய சாபங்களோ தொடராதபடி கொஞ்சம் வேறு விரிக்கப்பட்டாச்சு. அதனால இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது சாதாரணமா இல்லை. அப்படின்னா அது நம்மளை பயங்கரமா தொடரும், நம்மளை ரொம்ப டெமிட்டேட் பண்ணும், அது நம்மளை விடாது. பாருங்க, ஆபிரகாமனுடையது ஈசாக்கு விடலை பாருங்க, ஈசாக்குனுடையது யாக்கோபை விடலை பாருங்களேன். யாக்கோபுக்கோ ஈசாக்குக்கோ இந்த பஞ்சமுள்ள காலத்துல நம்ம தேடி போக வேண்டாம், இங்கே ஏன் ஆண்டவரை என்ன நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க தோணல பாருங்களேன். அப்படி இன்னொன்னு சொல்றது கேளுங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சாராய் ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள போகும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா பொய் சொல்லுவாரு. அவன் என் மனைவி கிடையாது, அவ யார், எனக்கு என்னுடைய சகோதரின்னு சொல்லுவாரு. அப்படியே பாருங்க, ஈசாக்கும் பாருங்க, அவங்க தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களிடத்திலையும் என் மனைவி இல்லை சகோதரின்னு சொல்லி வைப்பாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, சில சாபங்களை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு விடவே கூடாது. இன்றைக்கு உங்களை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை நீங்க அப்படியே கேட்டுட்டு போறதுக்கு இல்லை,
கேட்டுட்டு போறதுக்கு இல்லை, அதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த 100 டேஸுக்குள்ள ஆண்டவர் வந்து பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரணும், ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கணவனை பிரிஞ்சிருக்கிறாங்களா, மனைவியை பிரிஞ்சிருக்கிறாங்களா, உங்க குடும்பத்திலையும் அப்படியே பிரிகிறது போல சூழ்நிலைகள் வரும், அதே போல பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா சகிக்கணும். நீங்க உடனே யோசிக்கணும், இது இவங்க கிடையாது, இவங்க அது உங்க கணவனார் திட்டுறது கிடையாது, அது உங்க மனைவியினுடைய வார்த்தை கிடையாது, அவங்க பின்னாடி இருந்து ஒரு சாபம் இயக்குது, அவங்க பின்னாடி இருந்து பிசாசு இயக்குறான். அதான் நம்ம வந்து யாரை பார்க்குறோம்னா அவங்கள மட்டும்தான் பார்க்குறோம் கிடையாது, அவங்க பின்னாடி இன்னொரு சத்துரு இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த ரங்கத்தில் கிரியை செய்கிறவன், மறைஞ்சு கிரியை செய்கிறவன். வேதத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் வந்து கர்த்தருக்காக வாழும்போது மனைவி என்ன சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். பிசாசு எப்படி கிரியை செய்யறான் பாருங்களேன். ஆனா உடனே யோபு அறிஞ்சு கொள்றான், இது நீ பேசல, இது நீ பேசல, உன்னை வேற ஏதோ ஒன்று இயக்குது. அப்பதான் அவன் சுதாகரிச்சு சொல்றான், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்னா, முதல்ல சாபத்தை முறியடிக்கிறவங்க நீங்க ரொம்ப கவனமா நீங்க பண்ணணும், கவனமா இருக்கணும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். இப்ப பாருங்களேன், உங்க வம்சத்திலே எல்லாருக்குமே கடன் வாங்குற பழக்கம் இருக்கா? நீங்க அதை முறியடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க கையை சுருக்கணும், நீங்க உங்களை அடக்கணும், நீங்க அந்த மாதிரி இன்னும் பண்ண முடியாது. நீங்க அப்படி கவனமா இருந்தாதான் உங்க மூலமா அது ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தரும். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. பாருங்க, ஒரு குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் போய் பார்க்கும்போது, ஈரோட்டில் ஒரு ஃபேமிலிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஃபேமிலியில் என்னென்னா, அம்மா வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இரவு நேரமானா தூங்குறதில்ல, ரொம்ப யோசிச்சு அவங்க வந்து ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறா, ரொம்ப நல்லா படித்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, சைக்காலஜிக்கு பிரச்சனை இல்லை, அவங்களும் ஒரு சைக்காலஜியில் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கொடுமை தாங்க முடியல. அகைன் வந்து ஒரு பிள்ளை 10th படிக்கிறா, அவ்வளோ அழகான பிள்ளை, 10th படிக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளோ நாலேஜான பொண்ணு. அந்த பிள்ளை வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. பாஸ்டர் வந்திருக்கிறாரு ஜெபம் பண்ணவான்னு சொன்னா நான் வரமாட்டேன். அந்த பிள்ளை மன அழுத்தத்துக்குள்ள மாறி அவளும் ஒரு டாக்டரை இப்போ செக் பண்ணி அந்த பிள்ளையும் இரவில் தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்து தான் தூங்குறாங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேரை இந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்க்க போய் தூக்க மாத்திரையில் இருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான செய்தி தெரியுமா? எவ்வளோ ஒருத்தர் என்னுடைய கண்களால் பார்த்து நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படியாவது விடுதலை ஆக்குங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு பேசின மொத்த வார்த்தை எனக்குரியது தான், என்னுடைய வாழ்நாளில் இந்த காரியம் எனக்கு தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், மோசையின் தேவன் கர்த்தர் சொல்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நீங்க யாராவது ஒருத்தர் பேரண்ட்ஸ் தப்பான வழியில இருக்கிறீங்களா, தவறான வழியில இருக்கிறீங்களா? தவறான வழியில இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன தோணும்ல, நான் தான் தப்பான வழிக்கு போயிட்டேன், என் பிள்ளை தப்பான வழிக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயத்திற்கு கொண்டு போய் விட மாட்டாங்க. நீ இங்கெல்லாம் வராதப்பா, நீ இதெல்லாம் பண்ணாதப்பா. ஒன்று நீங்க நினைச்சுங்க, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்றதுனால உங்க பிள்ளைங்க மாற மாட்டாங்க, உங்க பிள்ளைகளை ரெடி பண்ண முடியாது. நீங்க அதை ஜெயிச்சாதான் உங்க பிள்ளைங்க அந்த சாபத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்படின்னா ஒரு தாசியா இருக்கிற ஒரு லேடியினுடைய ஒரு சிஸ்டருடைய பேட்டியை பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் இந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்துட்டேன், நான் எப்படி இந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்தேன்னே தெரியல, பட் சூழ்நிலையின் நிமித்தமா இந்த பாதாள சாக்கடைக்குள்ள நான் விழுந்துட்டேன். ஆனா நான் ஒண்ணு மட்டும் ஃபீல் பண்றேன், என் பிள்ளை மட்டும் இதுக்குள்ள வந்துடவே கூடாது. ஆனா இப்ப என் பிள்ளை நடந்துக்கிற விதம், அவ பேசுற விதம், அவ பழகுற விதத்தை பார்த்தா என்ன போல அவ ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளைகள் பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. பிள்ளைகளுடைய பற்கள், இது எப்படி கனெக்ட் ஆகுது? இது எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு? இது எங்க இருந்து கனெக்ட் ஆயிடுச்சு? அதுதான் ரத்த சம்பந்தமான உறவு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பிள்ளைங்க இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?
உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஒரு மிஸ்டேக்கும் உங்க பிள்ளைங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சாபத்துக்குள்ள உங்க பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவனை மட்டும் சேஃப்டி பண்ணணும், அவளை மட்டும் சேஃப்டி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது நடக்காது, அது நடக்காது. நிறைய பேர் அப்படிதான், நான் தான் எப்படி வேணாலும் போயிட்டேன், நான் தான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் தான் இப்படி போயிட்டேன், என்னோட முடியட்டும், என்னோட அது அழியட்டும், என்ன விட்டுருங்க. எப்படி உங்களோட அது அழிய முடியும்? நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க வெளியே வரணும். நீங்க ஜெயிச்சு அந்த ஜெய சம்பத்தை உங்க பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு போகணும். நீங்க கொடுத்துட்டு போகணும். நீங்க ஜெயிக்க முடியாத ஒன்றை உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களாலேயே செய்ய முடியாத ஒண்ணு, நீங்க கட்டுப்படுத்தாத ஒண்ணு உங்க பிள்ளைங்களுக்கு தலையில அவன் பண்ணிடுவான், அவன் செஞ்சிருவான். அது எப்படி முடியும்? முடியாது, அது நடக்காது. அது 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 அதான் கதைக்கு ஆகாது. அதனால நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஃபர்ஸ்ட் கடன் வாங்க. உங்க பிள்ளைங்க கடன்ல சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. ஆமென். உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி அசுத்தத்துல விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. என் பிள்ளை என்ன மாதிரி வார்த்தைகளால பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல வார்த்தையை பேசுறத சொல்லுங்க. நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க சரியாகுங்க. நீங்க சரியாயிட்டீங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அங்க மாற்றம் வரும், அங்க மாற்றம் உண்டாகும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? மோசையோட இருந்தது போல நீர் என்னோடும், நீர் இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். மோசையோட இருந்து 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை நீங்க ஜெயிக்க பண்றதுக்கு உண்மை உள்ளவராக இருப்பீரானால், என்னோட இருந்து என் வம்சத்துல இருக்கிற இந்த சாபத்தை முறிக்கிறதற்கு உங்களால முடியும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும், ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும், ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைக்கு அது வரக்கூடாது, உங்க பிள்ளைக்கு அது போய் சேரக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடாது. உங்களோட முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசப்பா, இயேசப்பா, இப்போ 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 என்ன மாற்றுங்க இயேசப்பா, என்ன மாற்றுங்க இயேசப்பா. மோசையோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே, இருப்பேன் என்று சொன்னீரே, இருப்பேன் என்று சொன்னீரே. ஜீசஸ், ஜீசஸ். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அதை கட்டி நான் ஜெபிக்கிறேன், கடிந்து நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எஸ் எஸ், என் ரத்தம் இயேசுனுடைய ரத்தம், என் மேல இருக்கிற ரத்தம் இயேசுனுடைய ரத்தம். எனக்கும் என் வம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவன், நாம் வேறு பிரிக்கப்பட்டவன், நாம் வேறு பிரிக்கப்பட்டவன். அக்கினி, கினி, கினி, கினி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, உங்க வல்லமைகள் குறைந்து போகல, உங்க வல்லமைகள் குறைந்து போகல. Thank you Jesus. இந்த 20வது நாள் உங்க மகிமையை நாங்க பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தலைமையில கையை வச்சு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க. மோசையோடு இருந்தது போல நீர் என்னோடும் இருப்பீராக, மோசையோட இருந்தது போல நீர் என்னோட இருப்பீராக. அப்பா, அப்பா, என் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் சரீரம் முழுக்க பரலோகத்திற்கு சொந்தம், பரலோகத்திற்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். ஏசப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுற ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா இயேசுவே, இயேசுவே, ஏசப்பா. இந்த 20வது நாள் எங்க பிரயாசம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நாங்க தியாகம் பண்றோம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனா உடைய ஊழியக்காரனாக நான் ஒன்று மட்டும் கெஞ்சி ஜெபிக்கிறேன். இவ்வளவு பலவீனத்தோட என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் இவ்வளோ பலவீனத்தோட இந்த பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா. என் தியாகத்திற்காக நான் சொல்ல முடியாது ஆண்டவரே, ஆனா உங்க கிருபையை தேடி நிக்கிற ஆண்டவரே. மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு
நீங்க ஜோசுவாவை பார்த்து சொன்னதா நாங்க நினைக்கல, நீங்க என்ன பார்த்து நினைக்கிறதா, என்ன பார்த்து நீங்க சொல்றதா தான் நான் நினைக்கிறோம். என்ன பார்த்து, எங்களை பார்த்து நீங்க சொல்றதா தான் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நினைச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, சீக்கிரத்துல ஒரு நாள் சாட்சி சொல்லணும். இதே ஜெபத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தோட இருந்தேன், கர்த்தர் என் குடும்பத்துல அந்த சாபமே இல்லாதபடி விடுதலை ஆக்கினார்னு எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம்.